குழந்தைங்களோட நாங்கள் கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு எங்கள் தெய்வ குழந்தைங்களுக்கு சரஸ்வதி பூஜை போட்டு அவங்க கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா தெய்வ குழந்தைங்கன்னா தெய்வத்துக்கிட்ட போகிறத விட எங்கள் குழந்தைங்களே பெரிய தெய்வங்கள் தான். ஸோ அதனால எங்கள் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து ஒரு சில மேக்கப் போட்டு இன்னைக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பூஜை அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுறதுல ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எங்களோட இந்த அருணா லேர்னிங் சென்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் ஸ்வாஸ்திகா. மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க மேமு. எதனாலும் கேளு அப்படின்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேமு. என் பேர் யாழினி. நான் இந்த ஸ்கூலில் இருக்கிறேன். மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேம் எந்த உதவி இருந்தாலும் நான் செய்வாங்க. தேங்க்யூ. உன் பேர் என்ன? கணேஷ். கணேஷ். ஸ்கூல் பிடிச்சிருக்கா? எந்த மேம் ரொம்ப பிடிக்கும்? அருணா மேமா? சரி. கிளாஸ்லாம் சூப்பரா இருக்கா? சூப்பர். சரி, ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிடலாமா? அப்ப நம்ம மேம் சொன்னோம்ல அந்த ஸ்லோகம் சொல்லிடலாமா? சொல்லிட்டு பார்க்கலாம். ஓடி நாய் ஓடி உயர் ஓடி எப்சாமி போட்டி கோயிலா போட்டி நாயுமே போட்டி ஈஸ்வரன் அண்ணாமலை போட்டி உண்டுமலை போட்டி ஈஸ்வரே போட்டி அண்ணாமலையா பொன்னமலையா ஈஸ்வரே ஓம் நமச்சிவாய வாழல். நன்றி. ஹேமந்த். அருணா கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அருணா லேர்னிங் சென்டர். நான் இங்க படிக்கிறேன். பிடிக்கும். சாமி சரணமயப்பா சரணமயப்பா. தேங்க்யூ. பிரகாஷ். என்னுடைய பேர் பிரகாஷ்னு சொல்லுங்க. என்னுடைய பேர் பிரகாஷ். உங்களுக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி. ஸ்கூல் போறதுனால உனக்கு நார்மலா ஹாப்பியா இருக்கியா? மைண்ட் ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன். சரி. ஸ்கூல்ல இருக்கிறது பிடிக்குதா வீட்ல இருக்கிறது பிடிக்குதா? ஸ்கூல்ல இருக்கிறது பிடிக்குது. சரி. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. என்னோட பேரு ஜிவேஷ். அருணா லேர்னிங் சென்டர். அருணா லேர்னிங் சென்டர்ல படிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அருணா லேர்னிங் சென்டர் அப்படின்றது கடந்த ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் சாதாரணமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முதல்ல ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க அப்படின்றது தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்த்தா இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க பார்க்கும்போது எனக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்கள பார்க்கும்போது இன்னும் இனி வர்ற ஜென்ரேஷன் இப்படி நிறைய குழந்தைகள் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணி ஆகணும். நாளைக்கு இந்த மாதிரி குழந்தைகள் வரக்கூடாது. நல்ல குழந்தைகளாக வரணும். அது தெய்வ குழந்தைகள் இவங்க. பட் இருந்தாலும் இன்னும் அவங்க நல்ல நார்மலான குழந்தைகள் ஆகணும், நல்ல சூழ்நிலை வரணும் அப்படின்றதாக நாங்கள் பிளான் பண்ணித்தான் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் லேர்னிங் சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எங்களுடைய அருணா லேர்னிங் சென்டர் மேலும் டெவலப் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. எங்கிட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50-60 குழந்தைக்கு மேலே வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைக்கு மேலே நார்மல் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. பெரிய பெரிய குழந்தைங்களாம் வரும்பொழுது அவங்க நார்மலாக அவங்க வேலையில் அவங்க பார்த்துக்கிற மாதிரி அந்த இதை சரி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இனி நிறைய அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்களும் சில ஐடியாஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அறிவுகளையும் அதே மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸும் வளர்த்து கொடுக்குறோம். அதேமாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான ரொம்ப எஃபோர்ட் பண்ணி இதுக்காக சப்போர்ட் நான் ஒன்லி ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறேன். இதுக்கான முழு முயற்சியும் முழு வளர்ச்சிக்கும் முக்கிய காரணம் என்னுடைய மிஸ்ஸஸ் அருணா மேடம் தான். இதுக்காக சாப்பாடோ அதுக்காக தூக்கமோ பொருட்படுத்த மாட்டாங்க.
தூக்கம் சாப்பாடு முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான் முக்கியம். அந்த குழந்தைகளை எப்படியா டெவலப் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி தான் எனி டைம் சிந்தனையில் இருப்பாங்களே தவிர குடும்ப சூழ்நிலையை அவங்க சாப்பாடை பற்றியோ அவங்க தூக்கத்தை பற்றியோ குழந்தைய பற்றி அவங்க சொந்த குழந்தைய பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. பட் அவங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே நம்ம லேர்னிங் சென்டரில் குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கள எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களை கொண்டு போகணும். இனி நிறைய குழந்தை எங்கெங்கே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி சரி பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு மாறிடுச்சு. அதனால் அதுலேயே அவங்க நிறையா முயற்சி எடுத்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் நீங்களும் தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் உங்களால் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அதேமாரி எங்கள் அருணா லேர்னிங் சென்டரில் என்னென்ன இப்போ பண்ணுறாங்க, என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்களே அங்கங்கே சொல்லிக் கொடுங்க. சப்போஸ் நம்மளால் பண உதவி கொடுக்க முடியாட்டால் கூட நம்மால் நல்ல வார்த்தைகள் நாலு வார்த்தைகள் சொல்லியாவது அந்த குழந்தைகளை நம்ம முன்னேற்றி கொடுக்கணும். அவங்க பேரண்ட்டுக்கு மனசை தைரியப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நிறையா எங்கள் மேடம் இன்னும் நிறையா டெவலப் ஆவாங்க. அதுக்கான முக்கியமான சப்போர்ட் நீங்கள் எல்லோரும் கொடுக்குறீங்க. அதுவும் போக இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். நானும் எப்பவும் கூட சப்போர்ட் பண்ணுவேன். இந்த குழந்தைகள் எல்லாமே நான் தெய்வமாக தான் பார்க்குறேன். உண்மையாக கடவுளோட குழந்தைகள் தான் பார்ப்பேன். பட் இதுக்குன்னு அவங்களை நார்மல் கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய கடமை. அதுக்கான செயல்பாடுகளை தொடரணும். அதற்கான முயற்சிகள் இன்னும் நிறைய எடுக்கணும். அதுக்கான நிறையா ட்ரைனிங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் முன்னேற்றங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எங்கள் மேடம் ரொம்ப குறிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்றைக்குமே என்னுடைய மேடம் எனக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் கொடுத்து வச்சவங்க தான், மேடம் கொடுத்து வச்சது கிடையாது, நான் தான் கொடுத்து வச்சேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம், நன்றி.